பயத்தோடு, நடுக்கத்தோடு, கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா? என்னுடைய பயம் எப்பொழுது மாறும்? என்னுடைய வருத்தம் எப்பொழுது மாறும்? என்னுடைய கவலை, கண்ணீர்கள் எப்பொழுது மாறும் என்று தேவ சமூகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பயங்களை எல்லாம் நான் மாற்றி நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? பிள்ளைகளை குறித்து, திருமண காரியத்தை குறித்து, கடன் பாரத்தை குறித்து, வியாதியை குறித்து, பிரச்சனையை குறித்து, போராட்டத்தை குறித்து, ஏதோ ஒரு சூழ்நிலைமையில் நான் அனுதினமும் பயத்துடனே இருந்து கொண்டிருக்கிறேன் என்று அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது என்னுடைய பயம் மாறும்? எப்பொழுது இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும்? நான் தேவனுடைய சமூகத்தில் போய் அழுது விழிக்கிறேன், கண்ணீர் சிந்துகிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், உபவாசிக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த பயம் என்னை விட்டு மாறவில்லையே, என் குடும்பத்தை விட்டு மாறவில்லையே, என் பிள்ளைகளை விட்டு மாறவில்லையே, என் தொழிலை விட்டு மாறவில்லையே, என் ஊழியத்தை விட்டு மாறவில்லையே, அது என்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறதே. நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவரை பார்த்து கேட்டுக்கொண்டீர்கள் அல்லவோ? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இனி அந்த பயம் உங்களை நெருங்குவதில்லை. அதனால் மகளே, மகனே, நீ பயப்பட வேண்டாம், ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.